3ல் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி சொல்கிறாங்க. நம்ம ஜெயிலர் வந்து 600-700 கோடிக்கு போயிடுச்சு. பொன்னியின் செல்வன் 500 கோடி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிஜிட் வச்சுட்டு போனதெல்லாம் கங்குவா வந்துட்டு கண்டிப்பாக நாமளும் ஒரு டிஜிட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த படத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு சூர்யா வச்சு படம் பண்ணுறதுக்காக பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறாரு நம்ம ஞானவேல். ஸோ சூர்யா என்ன சொல்லியிருக்கிறார், என்னை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்ஷீட் தரேன்னு சொன்னதுனால இவர் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய படமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுங்கிற மாதிரி பப்பரக்கான்னு காலை விரிச்சு வச்சிருக்கிறாரு பெரிய அகலத்தில். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஹீரோலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஹீரோ. ஒரு 10 கோடி ரூபாயிலேருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் அவர். கடைசியாக வெளியே வந்த படம்னு பார்த்தோம்னா எதற்கும் துணிந்தவன் தான் நினைக்கிறேன். அந்த படம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் பண்ணல. இவர் கரியர்